மயிலாடுதுறையில் தலைமை அஞ்சலக அலுவலகத்தை மாணவர் அமைப்பினர் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். இந்தி திணிப்பை எதிர்த்து போராடியவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்லப்பா இணைப்பில் இருக்கிறார். செல்லப்பா, வணக்கம். முழு விவரம் என்ன? வணக்கம். தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு என மாநிலங்களின் உரிமையை பறிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் மத்திய அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் மாணவர் அமைப்புகளின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் முன்பு நடைபெற்ற திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, திராவிட கழகம் உள்ளிட்ட கட்சிகளின் மாணவர்கள் அமைப்பின் சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் மும்மொழி கொள்கையை எதிர்த்தும் இந்தி திணிப்பை கண்டித்தும் கண்டன உரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் தலைமை அஞ்சலகத்தை முற்றுகையிட உள்ளே நுழைய முயன்றனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து அந்த தபால் நிலையம் முன்புள்ள கேட்டையும் இழுத்து சாத்தினர். இந்த நிலையில தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அலுவலக வாயிலில் உள்ள ஹிந்தியில் எழுதி பொறிக்கப்பட்ட பலகையின் மீது தார் ஊற்றி அழிக்க முற்பட்டனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த எழுத்தை அழிக்காமல் போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர் மீதும் அவங்க அழிக்க முற்பட்ட போது தாரானது அவர்கள் காவலர் கையிலும் பட்டது. இதனால் சற்று அவங்க பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியும் அங்கிருந்து கலந்து சென்றனர். விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.